அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப ஜூமியோ மசுனோ எழுதின ஜென் எளிமையாக வாழும் கலை புத்தகத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் வந்து 26ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஆக்சுவலா வந்து ப்ரெசென்ட்ல உள்ள சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேக்ல அப்புறம் 20 to 25 அப்படி கொண்டு போலான்னு இருக்கேன். முதல் விஷயம், உங்களுடைய உப்பரிகையில் ஒரு சிறு தோட்டத்தை அமையுங்கள். நிகழ்கால லைஃப்பை பயிற்சி செய்வதற்கான ஒரு சிறிய இடம் அது. அப்படிங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க மனசை உங்களால் கூர்தீட்டி கொள்ள முடியும் அப்படிங்க. பொதுவா அவங்க சொல்றது வந்து மரத்துக்கு கீழேயோ அல்லது பாறையின் மேலேயோ அப்படிங்கிறத சென் துறவிகள் சொல்றாங்க. ஒரு மரத்துக்கு கீழே இல்ல ஒரு பாறையின் மேல அமைதியா உட்கார்ந்து அந்த ஜாசன் தியானத்துல ஈடுபடுங்கள் அப்படிங்கிறது அதோட பொருள். நம்மளை இயற்கையோட பிணைக்கிற விஷயமும் மனசுல ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை வெறுமையாக்குற மனசுக்கு கொண்டு வரதற்கு இந்த தியானத்துல அமர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சூழல் இருந்தா நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழலை இப்ப கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. இப்ப நமக்கு ஒரு அந்த மாதிரியான சூழல் இல்ல. ஒரு புத்த கோவிலா இருந்தாலுமே அதை சுற்றிலும் தோட்டங்கள் தான் அமைக்க முடியுது. இப்படிப்பட்ட இடங்கள் இல்ல. ஒரு தொலைதூரத்துல உள்ள ஒரு மலைகளையோ இந்த மாதிரி விஷயம். ஆனா நம்ம மனசால இதை காட்சிப்படுத்த முடியும். அங்க ஓடிட்டு இருக்க ஒரு நீரோடலோட சலசலப்பை நம்மளால கேட்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி நம்ம கேட்கிற விஷயங்களை ஒரு சின்ன அளவுல ஒரு சின்ன இடத்துல நீங்க உருவாக்குங்க. ஒரு நீரோட சலசலப்பும் ஒரு மலையில் மேல உட்கார மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சின்ன அளவுல உங்க இடத்த உருவாக்குங்க. உங்க வீட்டை சுத்தி இடம் இருந்துன்னு ஒரு தோட்டம் அமைச்சிருங்க. அதுல உங்க மாடியில இருக்கீங்க. இப்போ ஒரு பால்கனில ஒரு சின்ன இடம் இருந்தாலும், அந்த இடத்துல ஒரு சில ஸ்கொயர் ஃபீட்டே போதும். அதுக்குள்ள நீங்க உங்க மனசுல நீங்க உருவாக்கி வச்சிருக்க ஒரு சின்ன தோட்டத்த வைங்க. அது வந்து உங்கட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இடமாவும், உங்கள உண்மையா சுயமா பார்க்கறதுக்கு ஒரு இடமாவும் அது அமையட்டும் அப்படிங்கிறாரு. உங்க வீட்ல ரொம்ப மிகவும் பிடிச்ச இடமா அது மாறக்கூடும் அப்படிங்கிறாரு. நமக்கான சூழல் எப்படி இருக்குங்கிற பத்தியான ஒரு பாடம் இது. 27 சூரிய அஸ்தமனத்தின் அழகை அள்ளி பருகுங்கள். அதாவது இன்னொரு ஒரு நாள் வாழ முடிந்தது குறித்து நன்றி உணர்வு கொள்ளுங்கள். எனக்கு இன்னொரு நாள் வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. நம்ம எப்படி இப்போ கன்னியாகுமரியில சன்ரைஸ் சன்செட் பார்க்குறோமோ அந்த மாதிரி அங்க டோக்கியோல வந்து யனாகாங்கிற ஒரு இடத்துல சூரிய அஸ்தமன படிக்கட்டுகள்னு ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப தனித்துவமான இடம்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த படிக்கட்டு மேல ஏறி அந்த உச்சத்துக்குள்ள போய் நின்று ஒரு சரியான நேரத்துல அந்த வானத்தை அப்படி பார்க்கும்போது வந்து சூரியன் அஸ்தமாயிட்டு இருக்க அந்த கண்கொள்ளா காட்சி வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துன்னு தெரியாது. ஆனா நெறைய ஏராளமான மக்கள் அங்க வந்து போறத வழக்கமா வச்சிருக்காங்க. உலகெங்கிலும் இது மாரி நெறைய இடங்கள் இருக்கும். நம்ம ஜப்பானில அவரு சொல்ற கிராமத்துல இருந்து நம்ம நார்மலா நம்ம வயல்வெளியில இருந்து இந்த மாரி சூரியனோட அஸ்தமனத்த அழகா பார்க்க முடியும். ஆ சிட்டில இருக்கிறவங்க அவங்கவங்களோட வீட்ல மொட்டை மாடியில இருந்து அந்த சூரியன் மறைவ வந்து பார்த்து ரசிக்க முடியும். அந்த மாலை கதிரவனை கண்டு களிக்க நீங்கள் எனாவிற்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. கன்னியாகுமரிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. உங்களோட படிக்கட்டுல நீங்க ஏறி அந்த அந்தி சூரியன பார்க்க முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அத நீங்க ஆசுவாசமா அமர்ந்து பார்த்து ரசிக்கணும். இந்த சன்ரைஸ் செட் ஆகுறத அப்படி ரசிச்சு பார்க்கணும். அந்த அந்தி சாயும்போது வந்து வானத்த அப்படியே பார்க்க மறக்காதீங்க. அதையும் பார்த்து, இன்னொரு நாள் என்னால வாழ முடியுது. எனக்கு இப்படி ஒரு நாள் இன்னொரு நாள் இப்ப இன்னைக்கு வாழ முடிஞ்சதுன்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கணம் உங்களுடைய ஆன்மாவுக்கு இனிதளிக்குங்க. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு வாங்க. அதே மாரி நெக்ஸ்ட் 28 உங்களால் இன்று செய்ய முடிகின்றவற்றை தள்ளி போடாதீர்கள். வருங்காலம் குறித்த உங்களால் பின் வருத்தம் கொள்ள முடியாது. இது வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசுறாரு. ஒரு துறவியின் கடைசி ஆசையில இருந்து கிடைக்கிற படிப்பினைன்னு சொல்லி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னா அவரோட காலகட்டத்துல ஈடோன்னு சொல்லி ஒரு துறவி வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் மரணப்படுக்கையில இருக்கும்போது வந்து அவருடைய சீடர்கள் பக்கத்துல இருந்து ரொம்ப இதா சொல்லியிருக்காரு. நான் மரண தேவனுடன் போக மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதாவது நான் இறக்க விரும்பலன்னு சொல்லி சொல்றாரு. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு துறவி கிட்டத்தட்ட 82 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. 11வது வயசுல இருந்து வந்து 88 வயசு வரைக்கும் புத்த மதத்துல இருந்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒருத்தரா இருந்திருக்காரு. ஆனாலும் நம்ம எல்லாரும் இறக்கத்தான் போறோம். இதுதான் விதிங்கிறது எல்லாம் தெரிஞ்சும் கூட அவர் மரணம்ங்கிற ஒரு விஷயத்த நேருக்கு நேர சந்திக்கும்போது அத விடுறதுக்கு மனசு வரல. தான் வாழ்க்கைய இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கிறாரு. நான் என் மரணத்த நான் எதிர்கொள்ள மாட்டேன். இந்த இதுல நான் போமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவரு இதுல இருந்து எனக்கு என்ன பாடம் கிடைச்சதுன்னு சொல்லி இந்த எழுத்தாளர் சொல்றாருன்னா, எதன் மீதும் பற்றற்றும் என்னோட வாழ்க்கைய சிறந்த வாழ்க்கையா அமைக்கிறது பத்தியான நினைப்புல நான் இறக்க விரும்புறேன். நான் ஒருவேளை இறக்க போறேன் அப்படின்னா, நான் பற்றற்று என்னோட வாழ்க்கையில நான் இறக்க போறேங்க விரும்பி, சிறந்த வாழ்க்கைய நான் அமைச்சிருக்கேங்கிற விருப்பத்தோட நான் வந்து இறக்க விரும்புறேன். குறிப்பா என்ன சொல்றேன்னா, இது வந்து நம்மளோட புரிதலுக்கு வலுவூட்டும்.
நாம வாழ வேண்டுங்கிற எண்ணமும் நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் எவ்வளவு தூரம் சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு நிறைவா நம்ம வந்து வாழ்ந்தாதான் இதுல இருந்து வர முடியும். இல்லைன்னா இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு பற்றோட இருக்கிற மனநிலை வருங்கிறது அவரோட அனுபவத்திலிருந்து தனக்கு ஒரு பாடமா கிடைச்சதா. 29. இரவில் தூங்குவதற்கு முன்பாக இனிமையற்ற விஷயங்கள் குறித்து சிந்திக்காதீர்கள். தூங்குவதற்கு முன்பு 5 நிமிடங்கள் ஜாசன் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்க மனசை மறுநாளுக்கு தயார்படுத்துறதுக்கான நேரம் இது. இரவு தூக்கங்கிறது மனசை மறுநாளுக்கு தயார்படுத்துறதுக்கான நேரங்க இது. சில நேரங்கள் நம்ம தூங்க முடியாம தவிக்கிறோம். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா இனிமையற்ற எண்ணங்கள் நம்ம அலைக்கழிப்பதும் கவலைகள் நம்மளை வாட்டுறதுக்கும் காரணமா இருக்கும். சாசன் பயிற்சி மேற்கொள்றதுக்கு இதுதான் சரியான தருணங்கிறது. சாசன் தியானம் மேற்கொள்ளும் போது மூளையில் செரோட்டோனின் என்ற வேதிப்பொருள் வந்து சுரக்குது. நரம்போட சிக்னலுக்கான கடத்தியா அது நம்மளோட மனநிலையை சாந்தப்படுத்துது. மனத்தளர்ச்சியை கையாளுறதுல அது ஆற்றல் மிக்கதா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களோட மூளையில ஒரு ஆசுவாசமான நிலையில இருக்கும்போது உங்களோட ரத்த நாளங்கள் வந்து மெல்ல மெல்ல ஆசுவாசம் அடைகிறது. அது உங்க ரத்த ஓட்டத்தை சீராக்குது. உங்க உடம்பு நெடுகிலும் ஒரு கதகதப்பை பரப்புது. ஸோ மனசு தெளிவடைஞ்சு உடல் கதகதப்பு ஆகும்போது உங்களுக்கு இயல்பாகவே தூக்கம் வரும். நீங்க படுக்கைக்கு போன உடனே அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய நாளை நல்லபடியா வெற்றிகரமா நடந்ததுக்கு நன்றி சொல்றேன். இன்றைய நாள் மிக சிறந்த நாளா இருந்தது நன்றி சொல்லிட்டு நல்லா ரிலாக்ஸா படுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் நீங்க கண் விழிக்கும் போது ஒரு புதுப்பிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வை அனுப்பீர்கள். புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் அப்படிங்க. படுப்பதற்கு முன்னாடி நம்ம மேற்கொள்ற இந்த 5 நிமிட சாசன் தியானம் வந்து நன்றி சொல்ற ஒரு தியானம். அடுத்த நாள் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி எந்திரிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோட எந்திரிப்போம் அடுத்த நாளை எதிர்கொள்றதுக்கு. அதனால நீங்க இது வந்து இந்த சாசன் தியானத்தை ஒருபோதும் குறைவா மதிப்பிடாதீங்க. செஞ்சு பாருங்க. 30. இக்கணத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சிங்கள். இந்த செகண்ட் இந்த மூமெண்ட்ல உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு உங்களால் முடிஞ்ச அளவு அதை சிறப்பா செய்யுங்க. அது வந்து சிறப்பான விஷயங்களுக்கு உங்களை இட்டு செல்லும். குறிப்பா எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் மேகங்களை துரத்தி கொண்டு ஓடாதீர்கள். உங்களால் ஒருபோதும் அவற்றை பிடிக்க முடியாது. அது ஒரு கோடை காலத்துல ஒரு சுட்டரிக்கிற வெயில்ல ஒரு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க வானத்தை மேல பாக்குறோம், ஒரு மேகம் போகுது. ஆகா, இந்த பக்கம் நமக்கு மேகம் வரப்போகுது, நமக்கு நிழல் தரப்போகுது. அதனால அது வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இடைவெளி எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆனா யதார்த்தம் அது இல்லை. வெயில்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மேகம் எப்போதும் வரலாம், இல்ல வராமலும் போகலாம். அந்த மேகத்தை நம்பி நீங்க உங்க வேலையை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா பொழுது போற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். இப்ப மேகத்திற்காக காத்திருக்க விட இப்போது என்ன செயல்பட வேண்டுமோ அதை செய்ய முயற்சி செய்யுங்க. நீங்க உங்க வேலையில தீவிரமா மூழ்கினீங்கன்னா சுட்டரிக்கிற வெயில் கூட நீங்க மறந்துடுவீங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த மேகம் உங்களை வந்து குளிர்விக்கும். இது வந்து உங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும். கூடுதல் அதிர்ஷ்டம் பெற்றிருக்க ஒருத்தர் கண்டு பொறாமப்படுறதுல எந்த பயனும் இல்லை. இல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பது குறித்து புலம்பையும் எதுவும் நிகழ்ந்துட போறாது. இந்த ரெண்டும் இல்லாம இன்று என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்வதற்கு நான் கடுமையா உழைப்பேன். அப்ப அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு கதவை தட்டும். இது வந்து அந்த கணத்துல இருப்பதற்கான ஒரு பயிற்சியாக சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்த வந்து தென் கதைகள்ல வந்து இப்போ ஒரு ஒரு கதை இருக்கு. ஒரு ஒரு பேர் வந்து ஹீரோ, ஒரு இளம் துறவி. அப்போ ஒரு குரு துறவிட்ட போய் பேசுறாரு. குருவே, என் மனசு எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு, அமைதி இல்லாமலே இருக்கு. எவ்வளவு இது பண்ணாலும் என்னால நிப்பாட்டவே முடியல, அது ஓடிட்டு இருக்கு. எதுக்காக எனக்கு இவ்வளவு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு, இவ்வளவு சிந்தனை வந்துட்டே இருக்கு? இதுக்கு நான் என்னதான் செய்யணும்? இதுல இருந்து நான் இந்த தேவையற்ற சிந்தனை இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு என்னதான் வழி? அப்படின்னோடனே குரு மெதுவா சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாரு உள்ள வான்ட்டு கூட்டு போய் ஒரு இருக்கையில அமர வச்சுட்டு ஒரு தேநீர் கோப்பை கொண்டு வந்து ஒரு கண்ணு முன்னாடி வச்சு அவரே அந்த தேநீர் ரெடி பண்ணி மெதுவா ஊத்துறாரு. அந்த கப்பில் ஊற்றும் போது அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஊற்ற ஊற்ற அது நிறைஞ்சு வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அவர் ஊற்றிட்டே இருக்கு. குருவே, நிறுத்துங்க நிறுத்துங்காரு. ஊற்றிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அது நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, எப்படி வந்து ஒரு தேநீர் கோப்பை நிரம்பி வழியுது, அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் நிரம்பி வழியுது, அது மாதிரி உன் மனசு வந்து முழுக்க முழுக்க எண்ணங்களாலும் சிந்தனையாலும் நிறைஞ்சு கிடக்குது. நீ முதல்ல இதை வந்து வெறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது. நமக்கு முதல் பாடமே வந்து வெறுமையாக இருங்கள்ங்கிறது தான் தியானமே. தினசரி ஒரு 10 நிமிடம் வெறுமையாக இருங்கள்ங்க. அப்ப வெறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு சிஷியன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இத வந்து நானா வந்து யோசிக்கல. என் மனசுல வந்து அமைதியோ
ஞானத்தை கொண்டு வர முடியலன்னு ஒண்ணே ஒண்ணு, இது நானா செய்யல. அதுவா எண்ணங்கள் என்னை சுத்தி நிறைய வந்துட்டு இருக்கு. என்னை சுத்தி நிறைய சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்ய? ஏன் இவ்வளவு சிந்தனை என்னை சுத்தி குமிஞ்சு வந்துகிட்டே இருக்கு? இது நானா தேடி போல. என்னை சுத்தி இது மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எனக்குள்ள இது அதுவா தோணிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? உடனே அவர் மெதுவா கூட்டு போய் ஒரு ஆத்து பக்கம் கூட்டு போய் கையில ஒரு மரக்குடுவை கொடுத்து, சரி நீ ஒண்ணு செய். இந்த குடுவையை எடுத்து இங்க இருக்க தண்ணியை மோந்து இதை அதுலயே எடுத்து எடுத்து ஊத்துங்க அப்படிங்கிறாரு. என்னடா இது, நம்ம கேட்டது ஒண்ணு, இவரு சொல்றது ஒண்ணு. நமக்கு மனசுல எண்ணங்களை குறைய சொன்னா இந்த தண்ணி எடுத்து இதுல ஊத்துறதுனால என்ன பயன் வரும்? இதுல என்னோட நேரம் வீணா போகுது. ஏன் நேரடியாவும் பதில் சொல்ல மாட்டேங்காரு? ஒரு சின்ன வேலையை கொடுத்து இதை போய் செஞ்சா அமைதியாயிருங்கிறாரு, ஏன் இப்படி சொல்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் எடுத்து எடுத்து தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கும்போது எண்ணங்கள் இப்படி ஓடிட்டே இருந்தது. அப்புறம் அவர் அறியாமையே அங்க அப்படியே ஒரு மனசு அமைதியாயிட்டே வருது. கடைசியில பார்த்தா ஒரு வெறுமை நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த தொடர்ந்து அந்த வேலையவே தொடர்ந்து அதே இதுல செய்யும்போது அவருக்கே ஆச்சரியம். ஒரு சாதாரண வேலை, சின்ன வேலை, இது எப்படி நடந்தது குருவே? எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல என் மனசுல அத்தனை எண்ணங்கள் பரபரப்போடு இருந்து அத்தனை இப்போ எவ்வளவு அமைதியான நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அதுதான் அவர் சொன்னார். ஒரு ஆத்துல தண்ணி போறதை நீ தடுத்தன்னா அது எவ்வளவு வேகமா பெருக்கெடுத்து வரத்தான் செய்யும். அதே போலதான் எண்ணங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை அனுமதிக்கணும். அதை அனுமதிக்கும் போது இயற்கையாவே அது ஓடிடும். உங்க எண்ணங்களும் அப்படித்தான். அது வாட்டும் வரட்டும் போட்டும். அதை பிடிச்சு வைக்காத. பயிற்சி செய்வதுதான் இதுல முக்கியமானது. நீங்க ஒரு தண்ணீரை குடிச்சாலும் ஆழமா ஆழ்ந்து குடிக்கணும். ஆழமா சுவாசிச்சாலும் அந்த சுவாசத்திலேயே இருக்கணும். தியானம் செய்தாலும் இந்த தற்போதைய தருணத்துல என்ன செய்கிறோங்கிற அந்த முழு கவனத்தை செலுத்தும் போது தேவையற்ற சிந்தனைகள் மனதில் வராது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க உங்க பயிற்சியின் மீதுல எந்த அளவுக்கு ஆழமான ஈடுபாட்டோட இதை செய்து பழகுறீங்களோ அது மாதிரி வந்தோன்னே அந்த சிஷியனுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொடர்றாரு. அப்போ நம்ம இதுலயும் கவனமும், நம்மளோட கவனம் அந்த கணத்துல இருக்கணும். இங்கிருங்கள் இக்கணம்ங்கிறதும் இதை நோக்கியான பாடம். இப்ப நம்ம அடுத்தது 20வது பாடத்துக்கு வருவோம். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் குறித்து கவலை கொள்வதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அதாவது நம்மளோட கன நேரத்துல உங்களை சாசன தியானத்துல இருக்கும்போது அதுலயும் உங்களை கண்களை திறந்தே வச்சு நீங்க தியானம் பண்ணும்போது உங்களோட சில பாதிக்கிற விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்தாலும் நீங்க சாசன தியானத்துல உங்களோட மனசு முற்றிலும் வெறுமையாயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு மனசு ஒரு தெளிந்த நீரோட போல இருக்கும். அதனால சாசன தியானத்துல தொடர்ந்து ஈடுபடுங்க. ஏன்னா உங்களை கால் மரத்து போச்சு, இல்ல பக்கத்துல ஒருத்தவங்க வர்றாங்க போறாங்க, இந்த மாதிரி கண்ணை திறந்துக்க தியானத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்தாலும் நீங்கள் அந்த தியானத்துல உங்க பயிற்சியில கவனத்தில் இருங்க அப்படிங்க. இப்ப அடுத்தது 21. ஒரு மனநிலையில இருந்து மற்றொரு மனநிலைக்கு மாறுவதில் வல்லவராக இருங்கள். சார் 31. அதாவது சார் இல்ல 31 இல்ல, நான் அப்படியே பேக்ல இருந்து வரேன். 31 கண்டென்ட்டே அப்படியே கம்ப்ளீட்டா வேற. ஓகே. இதுல இந்த பேக்ல கொஞ்சம் சொல்லிடலாம் பார்க்க. 1 to 20 ஷார்ட்டா. லாஸ்ட் டைம் 21 to 25 சொல்லல சார், அந்த இது. ஓகே. தேவையான தேவையற்றவை என்று ஒரு பிரிவு இருக்குது. ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் புரியல. நீங்க இதை சப்ஜெக்ட் ஆழமா கேட்டுட்டு இதுக்கு உங்களுக்கு தோன்ற பதில சொல்லுங்க. இதை நான் இருக்கிறத அப்படியே படிச்சிடுறேன். சிண்டோ என்று அழைக்கப்படுகிற ஜென் கோவிலில் பல கதவுகள் இருக்கும். முதலில் இருக்கும் பெரிய சிவப்பு நிற வளைவுக்கு டோரி என்று பெயர். ஒரு ஜென் கோவிலின் முக்கிய அறைக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் அந்த 3 கதவுகளை கடந்து செல்ல வேண்டும். முக்கிய கதவு, மத்திய கதவு, 3ஆம் கதவு என்று அவை அழைக்கப்படுகின்றன. ஞானோதயத்தை நோக்கிய பயணம் அவை குறிக்கின்றன. அவற்றின் முக்கியத்துவம் என்ன? அவற்றை நாங்கள் தேவையான தேவையற்றவை என்று அழைக்கிறோம். அக்கதவுகள் ஆன்மீக தடுப்புகளாகும். அவை தனிப்பட்ட 2 உலகங்களை இணைக்கின்றன. நீங்கள் இக்கதவுகளை ஒவ்வொன்றாக கடந்து செல்லும் போது புனித பூமியை நீங்கள் மென்மேலும் நெருங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே வேலைக்கு செல்லும் போது மேற்கொள்கின்ற பயணம் கூட இது போன்ற தேவையான தேவையற்றில் ஒன்றுதான். நீங்கள் வகிக்கின்ற 2 பாத்திரங்களுக்கு இடையே ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவதற்கு தேவையான நேரத்தை இது உங்களுக்கு கொடுக்கிறது. இது தேவையற்றது போல தோன்றக்கூடும், ஆனால் இது இன்றியமையாது. அடுத்தது 22. மெதுவாக சுவாசியுங்கள். உணவு இடைவேளையின் போது நாற்காலியில் அமர்ந்தபடி செய்யப்படக்கூடிய 5 நிமிட சாசன். உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முதலில் நீங்கள் உங்களுடைய தோரணையையும் சுவாசத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும்.
அதாவது நம்ம ஆஃபீஸ் டேபிள் மேல உட்கார்ந்துருக்கும் போது நம்ம சாஞ்ச நிலையில அப்படியே கேஷுவலா இயல்பா இருந்தோம்னா அது வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷனை கவன குதிப்பை பாதிக்கும். அது உங்களை ஈஸியா வந்து உங்களை வந்து டயர்ட் ஆக்கிரும். ஆனா இதுக்கு ஒரே ஒரு விஷயம்னா சாசன் தியானத்துல நீங்க நல்லா நிமிர்ந்து மூச்சை கவனிச்சு ஆழ்ந்த அமர்ந்திருக்கிறவங்களோட பொசிஷன் சிட்டிங் பொசிஷனே வந்து சாசன் இதுல உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களோட தலையும் முதுகு தண்டு அந்த நேர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார வச்சிட்டீங்கன்னா அந்நேரம் உங்க சுவாசத்துல கவனிச்சுட்டு நீங்க அந்த விஷயத்த எடுத்து பேசும்போது உங்களோட மூளைக்கும் உங்க மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்ப நம்ம உட்கார்ந்துருக்க சிட்டிங் பொசிஷனை கூட கவனம் செலுத்தி இந்த மாதிரி உட்காந்து இந்த தியானத்தை பயிற்சி செய்யுங்க. வெறும் 5 நிமிஷம் போதும். நீங்க மூச்சை கவனிச்சுட்டு அப்படி நேரம் வந்து உட்காருங்க அப்படின்னு. அப்புறம் உங்கள் கைகள் ரெண்டையும் ஒன்று குவியுங்கள். அதாவது வணக்கத்தை பத்தியான விஷயம். ஒரு வணக்கம் போடுறத ஒரு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கான்னு ஆக்கியிருக்காங்க. சுஷோ அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்றாங்க. வணக்கத்தின் பொருள் வந்து அதை இன்னொரு டைமென்ஷன் எப்படின்னா இடது கை வந்து உங்களை குறிக்கிறது, வலது கை வந்து மற்றவர்களை குறிக்கிறது அப்படிங்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம, ரைட் ஹேண்ட் வந்து மற்றவங்களை குறிக்குது. அப்ப அந்த ரெண்டையும் இணைகிறது அப்படின்னு. இது எதுக்காக இந்த சொல்றாங்கன்னா ஒரு 2 கைகளை கூப்பி வணக்கம் சொல்லும்போது நம்ம எதை எதுக்கெல்லாம் செய்வோம்னா ஒண்ணு பிரார்த்தனை பண்ணுவோம், இல்லைன்னா யாருக்காவது அந்த 2 கைகளை கூப்பி நன்றி உணர்வு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் மன்னிப்பு கேட்போம். இதை தாண்டி இன்னொரு அவங்க சொன்னா உங்களால வேற ஒருவரை தாக்க முடியாது. ஒரு கை 2 குமிச்சிருக்கும்போது இன்னொரு தாக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வணக்கத்தை வந்து பயிற்சி செய்யறதுங்கிறத ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. அது உங்க ஆன்மாவை அமைதிப்படுத்தும். அதுக்கு பூஜை ரூமா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு மூலையில போய் நீங்க ஒரு வணக்கம் கைகூப்பி சொல்லும்போது வந்து உங்க கை ஒண்ணு, இன்னொரு கை வேறொருத்தரா இருப்பாங்க. அந்த 2ஓட ஐக்கியத்தை தான் இது உணர்த்துது. ஒரு வணக்கம் போடுறதுல நாமளும் மற்றவங்களோட எப்படி இணக்கமா இருக்கோங்கிறதுக்கான ஒரு பயிற்சியா இந்த வணக்கத்தை வந்து ஆழ்ந்த புரிதலோட இது செய்யுங்க. இது ஒண்ணு. தனிமையில் இருப்பதற்கு 24 தனிமையில் இருப்பதற்கு நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஜென்பானில் எளிமையாக வாழ்வதற்கான முதல் படி இது. அதாவது மலைப்பகுதியில வசிக்கிறதையும் ஒரு வாழ்க்கையா வந்து ஜப்பானியர்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க. அது ரொம்ப அழகான ஒண்ணா கருதப்படுது. புத்த மத துறவிகளுக்கு அந்த ஒரு வாழ்க்கை சூழலும், அந்த நீரோட சலசலப்பும், பறவைகளோட கீச்சொலி, அந்த இடத்துல ஒரு புக்கு படிச்சுட்டு, அந்த நிலவோட அப்படி அந்த வனவிலங்குகளோட உறவாடுறது, இந்த மாதிரியான சூழல்ல இருப்பதற்கு ஒரு இது இருக்கு. ஸோ இதே போன்று நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தனியா இருக்கிறதுக்கான ஒரு இடத்த எப்பயும் தேர்ந்தெடுத்து அங்க தனிமையில இருங்க. அது இயற்கையோட ஒன்றிய இடமா இருக்கட்டும், இல்ல உங்க மனசுக்கு ஒரு சுதந்திரமா உங்களுக்கான உங்களை நீங்களே மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்கும். அதனால உங்களுக்கு தனிமையில் இருப்பதற்கு உங்களோட வாழ்க்கை பயணத்துக்கு அதுக்கான ஒரு இடத்த ஒதுக்குங்க. அடுத்தது 25 இயற்கையுடன் உறவாடுங்கள். நம்ம பார்த்துட்டோம். உங்கள் கைவசம் இருக்கும் மகிழ்ச்சியை கண்டுபிடிங்கள். உங்க மனசுல ஒரு குட்டி தோட்டத்தை உருவாக்குங்க. அதாவது இவர் ஒரு டிவி ஷோக்காக வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாரையும் வச்சிருந்து ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு பாடம் எடுத்திருக்காரு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன இடமா ஒரு 1.5 அடி நீளமும் 1 அடி அகலமும் 2 அடி உயரமும் உள்ள ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதுல அவங்களுக்கு ஒரு விதையை போட்டு செடி வளர்க்குற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து அதை அவங்க செஞ்சு அதை பார்க்கும்போது அவங்களே கல் எடுத்து கிளையில் வச்சு அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவ்வளவு கிரியேட்டிவான விஷயங்களை அவங்க செஞ்சாங்கன்னு பார்த்தோம். இதை செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இயற்கையோட அவங்களுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள படிப்புலையும் விளையாட்டுலையும் உள்ளதை தாண்டி இப்படி இயற்கையோட ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு குட்டி தோட்டத்தை அமைச்சுக்கோங்க. அது உங்களை சுவாசப்படுத்தும். ஸோ இது வரைக்கும் உள்ளது வந்து 1 to 30. நம்ம முதல்ல இருக்கிற விஷயத்த இப்ப பார்க்கலாமா ஷார்ட்டா. வெறுமைக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஒன் எதை பத்தி சிந்திக்காம இருக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதா அது. 2வது ஒரு 15 நிமிடம் முன்னாடி எழுந்து நம்மளோட அடி வயிற்றுல இருந்து ஆழமா மூச்சு இழுத்து மெதுவா சுவாசிக்கணும். இப்ப நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில நம்ம கேட்ட விஷயங்கள் அப்படிங்கிற ஆங்கிள்லயே யோசித்து பார்த்துக்கிட்டே இருங்க. டே டு டே லைஃப்ல இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இடத்துல இருந்து செய்யறதுக்கு தினசரி செய்யறதுக்கான ஈஸியா நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஸோ நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சோடனே மூச்சு அடிவேறு வரைக்கும் மூச்சு இழுத்து மெதுவா சுவாசிச்சுட்டு அந்த சுவாசம் சீரானதுக்கு அப்புறம் மனசு அமைதியாகி நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கிறோமா. எந்திரிச்சு அதிகாலை காத்தை ரசிக்கிறோமா. அந்த காத்தோட சுவையும் காலையோட வருகையும் அந்த காத்து கன்னத்துல அப்படி வருடி கொண்டு போற அந்த இடமும் வானத்துல மேகத்துல இருக்க அந்த வண்ண ஓவியங்களையும் அதிகாலை காற்றை சுவாசிக்கிற மூலமா உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி விட்டும். காலணிகளை கழற்றி நம்ம எப்பயும் போல செப்பலை வந்து எப்படி ஒரு செருப்பை கழட்டி வைக்கிறது ஒரு பழக்கமாக வைக்கும்போது அது விவரிக்கப்பட முடியாத ஒரு தெளிவும் ஒரு ஒழுங்கும் நம்ம மனசுல அது ஒரு அழகையும் ஏற்படுத்தும். ஸோ செருப்பை கழட்டி வைக்கும்போது வரிசையா அடிக்க வைங்க.
உங்களுக்கு தேவையில்லாதவற்றை தூக்கி எறியுங்கள். நம்ம விரும்பின எந்த பொருள் இருக்கோ அதை நம்ம வச்சு கொண்டாடலாம். ஆனா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளை சுத்தி இருக்க சூழலை சீராக்கணும்னா அந்த தேவையில்லாத எது இருக்கோ அதை கைவிடணும், அதை வெளியே எடுத்துட்டணும். ரொம்ப லேசான இதயத்தோட வாழணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா வேண்டாத பொருட்களை தூக்கி எறியறது தான் அது தொடங்க வேண்டும். அடுத்து உங்களுடைய மேசையை ஒழுங்குபடுத்தணும். டேபிளை சுத்தப்படுத்துறது மூலமா நம்மளோட எல்லா வேலையிலும் மிக சிறப்பா செயல் முடியும் அப்படிங்கிறாரு. சுத்தப்படுத்துதல் வந்து அதை மட்டும் இல்ல. ஜென்ல வந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணா இந்த டேபிளை சுத்தம் பண்ணும்போது உங்க மனசை நீங்க வந்து ஒரு பளிச்சு மாத்துறீங்க, சுத்தப்படுத்துறீங்க. உங்களை சூழ்ந்து இருக்கிற விஷயத்த ஒழுங்கோட வச்சுக்கிறதுங்கிறது உங்க மனசை வந்து ஒரு வலிமையா மாத்தும் அப்படின்னு. ஒரு கோப்பை காப்பியை தயாரிங்கள். நாமளே ஒரு விஷயத்த எடுத்து உணர்வுபூர்வமா தயாரிச்சு எடுத்து குடிக்கும்போது அதுல வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு பேப்பர்ல பேனா வச்சு நம்ம எழுதும்போது எவ்வளவு அக்கறையோட எழுதணுமோ எழுதுங்க. எவ்வளவு அழகா ஒரு படங்கள், ஒரு வண்ணத்தை, ஓவியத்தை வரையணுமோ அதை வரைஞ்சு பாருங்க. அப்ப அதுல நீங்க ஈடுபடும்போது உங்களோட கவனச்சிதறல்ல இருந்து விடுபடுறீங்க. உங்களுடைய பேனாவும் துரியும் நடனமாட அனுமதிக்கிறீர்கள்ங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை எவ்வளவு கவனமா வரைவா எழுதுறோமோ அவ்வளவு தூரம் நீங்க உங்க சுயத்தோட ஒரு உரையாடல் நடக்குமா. அந்த பேப்பர்ல பேனா வச்சு எழுதுற ஒரு விஷயம் உங்களுக்கான சுயத்தோட ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்கும். உங்களோட குரலை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. ஒரு சில இடங்களுக்கு வந்து சத்தமா பேசும்போது நம்ம குரலை நாமளே கேட்கும்போது அது நம்மளோட மூளையை தூண்டி விட்டு நல்லா சேமிக்குது. அதனால உரக்க பேசுங்க. இப்போ ஒரு வணக்கம் போடுறோட வாழ்க வளமுடன் வணக்கம் அப்படின்னு பேசும்போது அந்த சத்தம் நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க. எதை உட்கொண்டாலும் எதை பருகினாலும் அதை இதயபூர்வமா செய்யுங்க. சாப்பிடுறதுங்கிறதுல திரும்ப திரும்ப அவ்வளவு கவனம் செய்ய சொல்றாங்க. நம்ம சாப்பிடுறோமோ எதையும் குடிக்கிறோமோ அதுல அவ்வளவு கவனம் செலுத்தி அந்த சமைச்சவங்க, அந்த காய்கறி விளைஞ்ச தோட்டம் எப்படி இருந்திருக்கு, அதை எத்தனை நூற்றுக்கணக்கானவங்க கையில இருந்து வந்துச்சு, இது எல்லாத்தையும் நல்லா உணர்ந்து இது வேற ஒரு ஜீவனால உள்ள ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்குமான ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாராட்டுதல் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு நடுவுல இடையில இடையில ஒரு இடைவெளி கொடுத்து இந்த மாதிரியான உழைப்பு கொடுத்து இவங்களோட சாப்பாட்டுக்கு நான் உழைப்பை வந்து நான் பாராட்டுறேன், இவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோட உணவுங்கிறது எனக்கு பசியை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் கிடையாது, என்னோட ஆன்மாவுக்கான முக்திக்கான வழியாகவும் இதை நான் பார்க்கிறேன். ஸோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்ததா சைவ உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சைவ உணவு வந்து நமக்கு இயல்பாவே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு நல்ல உணர்வும் ஏற்படுத்தும். காய்கனிகள் இந்த உணவு வந்து மனம் அமைதி கொடுக்கும், நம்ம தோலுக்கு ஒரு மினுமினுப்பை கொடுக்கும் அப்படின்னு. வாரத்தில் ஒரு நாளாவது சைவ உணவை முழுமையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நாடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே பேசுறோம். நம்ம பஞ்ச் டயலாக்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தோன்ற ஒரு நல்ல விஷயத்த நம்மளை சுத்தி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வசனங்கள் வச்சிருந்தோம்னா அழகா இருக்கும். அதுல அவர் கொடுத்த அந்த வார்த்தை வந்து வெறுமைக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. அது மாதிரி நமக்கு பிடித்த ஒரு அருமையான வார்த்தைகளை நம்மளை சுத்தி வச்சிருக்கோமா. உங்களுடைய உடைமைகளை படிப்படியா குறைச்சுங்கள். அதாவது நமக்கு பொருட்கள் அதிகமா சேர்த்து வச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அதை எவ்வளவு தூரம் செம்மையா பயன்படுத்துறோங்கிற மனப்போக்கு இருந்ததுன்னா தான் அது ஒரு சிறந்த வாழ்க்கை. நம்ம ஒரு விஷயத்த அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஸோ நம்மளோட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து அதுல பிடிச்சிருக்கிற விஷயத்த நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எவ்வளவு தூரம் பேணி பராமரித்து பாதுகாத்து அதை சந்தோஷமாக்கிங்க. ஏன்னா ஆழமான உணர்வோட அடங்கின விஷயம் இது. அதனால இதை வந்து ஆனா தேவையற்ற விஷயம் நீ எடுத்தீங்கன்னா அது ஓகே வச்சிருக்கேன். அடுத்தது வெறுங்காலோட நடந்து பழகுறது. நம்ம நாம இப்போ நாங்க இந்த நடந்த விஷயத்துலயும் சரி, செப்பல் போடாமயே வெறுங்காலோட நடந்து பழகுறேங்கிறது வந்து அதுல என்ன மாற்றம் இருந்துன்னு தெரியல. ஆனா அந்த ஃபீல் நமக்கு இருந்தது. எப்பவுமே செப்பலோடையும் ஷூவோடையும் இப்படியே பழகிட்டு தொடர்ந்து வெறுங்காலோடயே ஒரு ஒரு வாரம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது கடினமான விஷயமா இருந்தாலும் இயற்கையோட உங்களோட வாழ்க்கையை உங்க உடம்ப வந்து அதுக்குள்ள பழக்கப்படுத்துறதுக்கு வெறுங்காலோட நடக்கிறங்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஆழமா மூச்சு விடுறது. நீங்க எவ்வளவு தூரம் உங்க மூச்ச மெதுவா வெளியேத்தும் போது, உங்க தொப்புளுக்கு கீழ உள்ள இடத்துல உங்க கவனத்த குமிக்கிறீங்களோ, அந்த சுழற்சிய மெதுவா எவ்வளவு தூரம் கவனிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அமைதி வந்துகிட்டே இருக்கும். எதிர்மறையான ஃபீல் வரும்போதோ, உங்களுக்கு நெகட்டிவான ஃபோக்கஸ் வரும்போதோ, இந்த தியானத்துல ஒரு 5 நிமிஷம் அந்த ஆழமா மூச்ச மெதுவா வெளியேத்திக்கிட்டே இருக்கும்போது, தொப்புள் கீழ உள்ள இடத்துல உங்க கவனத்த குமியுங்க. இயல்பா வந்து அவர் சொல்றது அதிகபட்சமே வந்து சாசன் தியான நிலையில அமருங்க. நீங்க உட்காரும்போது அந்த சரியான நிலையில உட்கார்ந்து சுவாசத்தை உங்க கவனத்துல வச்சிட்டீங்கனாலே உங்க மனசு அதுவாவே நிலைப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நடந்துகிட்டே பெரிய லெவல்ல ஆழமா சிந்திக்க முடியாது.
ஸோ இந்த சாசன் தியானத்துல உட்கார்ந்து பழகிறத அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. இதுக்கு அடுத்து நின்றுகிட்டு செய்யற ஆசனம் சொல்லி நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது நிற்கும் போதோ சில இடங்களில் நின்றுகிட்டு இருக்கும் போதும் சரி, உங்களோட கவனத்தை வந்து அந்த மூச்சுலையும் இதுலையும் கவனிச்சுட்டு பேசுற விஷயங்களோ செய்யற விஷயங்களோ நின்றுட்டு இருக்கும் போதும் அந்த தியானத்துல இருந்து கவனிங்க. அதை உங்களை இன்னும் ரொம்ப ஆழமா உங்களை வந்து பக்குவப்படுத்தும் அப்படிங்க. இது ஒரு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நிற்றல் பயிற்சிங்கிறது. ஸோ இந்த நேரத்துல அந்த தியானத்துல ஈடுபடுங்க. சார் 10 மினிட்ஸ் இருக்கு. ரைட். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நம்ம கட் பண்ணிட்டு வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்டுருவோமா? ஓகே சார்.